டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு எதிர்பார்க்கப்படும் மிக மிக முக்கியமான கேள்வி பதிலை தான் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்க்க போகிறது யூனிட் 8 தமிழக மகளின் பங்கு. ஸோ இது வந்து பொது தமிழையும் கேட்கலாம், பொது அறிவுலையும் இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். அதனால் ரெண்டுமே நம்ம தொகுத்து தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுலேருந்து குறைஞ்சது ஒரு 4-5 கொஷின்னாச்சும் நம்ம வருகின்ற குரூப் 4க்கு எதிர்பார்க்கலாம். முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வீரமங்கை வேலு நாச்சியார், ஸோ இவங்களை பற்றி பொது தமிழ்லேயும் இருக்குங்க. ஸோ இவங்களை பற்றி பார்க்கும்போது எல்லா வினாத்துலேயும் ஒரு கொஷின்ஸ் வந்துடுதுங்க. ஸோ அதனால் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இதையும் பார்த்துக்கலாம். முதல் ப்ரியாரிட்டியாக விடுதலை போராட்டத்தில் தமிழக மகளின் பங்கு. அது ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் தான் இந்த வேலு நாச்சியார். ஸோ வேலு நாச்சியார் யாருன்னா செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள். வேலு நாச்சியார் கற்றறிந்த மொழிகள் வந்து என்னென்னா தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. ஸோ 4 மொழிகள் அவங்களுக்கு தெரியும்: தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. சிவகங்கையின் மன்னராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா யார்? முத்து வடுகநாதர். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலு நாச்சியாருடைய கணவர். அதாவது சரிங்களா, அவங்க வேலு நாச்சியார் அரசியாக இருந்திருக்காங்க, கணவர் தான் மன்னராக இருந்திருக்காரு. அவர் பேர் வந்து முத்து வடுகநாதர். எங்கு நடைபெற்ற போரில் வந்து பார்த்திங்கன்னா முத்து வடுகநாதர் ஆங்கிலேயர் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார்னா காளையார் கோவில். சரிங்களா, ஸோ காளையார் கோவில் நடந்த போரில் தான் வந்து முத்து வடுகநாதர் வந்து ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டிருக்கிறார். ஸோ வேலு நாச்சியார் வந்து எந்த கோட்டையில் தங்கி ஒரு படையை திட்டி பயிற்சி அளித்தார்னா திண்டுக்கல் கோட்டையில் தான். சரிங்களா, திண்டுக்கல் கோட்டையில் தான் வேலு நாச்சியார் வந்து படைகளை திரட்டி வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க. அவருடைய அமைச்சர் பேர் வந்து பார்த்திங்கன்னா தாண்டவராயர். தளபதிகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்: சின்ன மருது, பெரிய மருது. வேலு நாச்சியார் தளபதிகள் யாருன்னா பெரிய மருது, சின்ன மருது. சிவகங்கை இழந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று வேலு நாச்சியார் கவலை கொண்டார். ஸோ 8 ஆண்டுகள் அவர் வந்து சிவகங்கை இழந்து கவலை கொண்டிருக்கிறார். ஐதர் அலியுடன் வேலு நாச்சியார் எந்த மொழியில் பேசினார்? ஐதர் அலியுடன் வேலு நாச்சியார் வந்து பார்த்திங்கன்னா உருது மொழியில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஹைதர் அலியின் எத்தனை குதிரைப்படை வீரர்களை வேலு நாச்சியாருக்கு உதவ மைசூரிலிருந்து உதவ வந்தனர்? ஸோ இப்போ வந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலு நாச்சியாருக்கு உதவ வந்து வந்திருக்காங்க. ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வைத்தவையான மருது சகோதரர்கள். சரிங்களா, அதாவது தளபதியாக இருந்தவங்க தான் பெரிய மருது, சின்ன மருது. ஸோ இவங்க தான் ஆண்கள் படைப்பிரிவுக்கு வந்து தலைமை வைத்திருக்கனர். பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வைத்தவர் வந்து பார்த்திங்கன்னா குயிலி. சரிங்களா, பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வைத்தவர் குயிலி. எந்த நாள் சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கும் என்று வேலு நாச்சியார் கூறினார்னா விஜயதசமி திருநாளில் தான். எந்த நாள் சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கும் என்று வேலு நாச்சியார் கூறினார்னா விஜயதசமி திருநாள். வேலு நாச்சியாரே காட்டி கொடுக்குமாறு யாரை ஆங்கிலேயர் வற்புறுத்தி கொண்டனா உடையாள் என்னும் பெண்ணை. ஸோ வேலு நாச்சியார் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை கண்டுபிடிச்சி யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா உடையாள் என்னும் பெண்ணை தான் வந்து நாடியிருக்காங்க. உடையாளுடைய நடுகளுக்கு வேலு நாச்சியார் எதை காணிக்கையாக செலுத்தினா தமது தாலியை. ஸோ உடையாளுடைய நடுகளுக்கு வேலு நாச்சியார் எதை காணிக்கையாக செலுத்தினா தமது தாலியை. யார் ஆயுதக்கிடங்கில் உடலை தீ வைத்து கொண்டு குதித்தவர் யாருன்னா அவங்க பெண்கள் படைப்பிரிவுக்கு தளபதியாக இருந்த குயிலி தான் வந்து ஆயுதக்கிடங்கில் வந்து தீ வைத்து குதிச்சிருக்காங்க. வேலு நாச்சியாரின் காலம் வந்து பார்த்திங்கன்னா 1730 1796. ஸோ பொறுத்துக அந்த மாதிரி பதில் இந்த கொஷின் கேட்கலாங்க. வேலு நாச்சியாரின் காலம் வந்து 1730 1796. வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1780. ஸோ ஜான்சி ராணிக்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வந்து பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார். ஸோ வேலு நாச்சியார் பற்றி ஒரு கொஷினாச்சும் வருகின்ற தேர்வு கேட்கலாம். ஸோ இந்த முக்கியமான செய்திகள், வேலு நாச்சியார் பற்றி முக்கியமான செய்திகள் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். சரிங்களா, இவங்களை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இவங்க காலம் வந்து பார்த்துக்கோங்க 1883 1962. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க செயல்பாட்டாளர். ஸோ ஒரு கூற்று கேட்டு இவரை பற்றி கேட்கலாம். அது தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணிந்தவர். ஸோ தேவதாசி சட்டம் நிறைவேற்ற துணை இருந்தவர் யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கான திருமண உதவித்தொகை இவரின் பேரில் வழங்குகிறது. ஸோ இப்போ மாற்றிட்டாங்க. ஆனால் முதல்ல வந்து அந்த கிட்ட இருந்தது. தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கு திருமண உதவித்தொகை இவரின் பேரில் வழங்குகிறது. ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்த காலம் 1883 1962.
தந்தை பெயர் வந்து கிருஷ்ணசாமி. ராமவேத அம்மையார் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்னா திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். பெண் சமூக சீர்திருத்தவாதி மற்றும் எழுத்தாளர் வந்து இந்த மூவலூர் ராமவேத அம்மையார் தான். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணிந்தவரும் இவங்க தான். எந்த ஆண்டு பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்தார் வந்து பார்த்திங்கன்னா இவர் மூவலூர் ராமவேதம் அம்மையார் வந்து பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் 1925ஆம் ஆண்டு வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே படித்த மாதிரி தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம்பெண்களுக்கு வந்து மூவலூர் ராமவேதம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டமும் தொடங்கியிருக்காங்க. மூவலூர் ராமவேதம் அம்மையார் எவ்வாறு புகழப்படுகிறார்? தமிழகத்தின் அன்னி பெசன்ட். ஸோ தமிழகத்தின் அன்னி பெசன்ட் யார் அப்படின்னா மூவலூர் ராமவேதம் அம்மையார். தமிழகத்தின் அன்னி பெசன்ட் வந்து அந்த பேரை சொல்லி கூறியவர் வந்து பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா. அந்த பேரை சூட்டியவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்று அடைமொழிக்கு சொந்தக்காரர் ராமவேத அம்மையார். அந்த பேரை வந்து அவங்களுக்கு சூட்டியவர் வந்து பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா. 1938ஆம் ஆண்டு நடைபெற்ற மொழிப்போர் பேரணியில் நடைபயணம் மேற்கொண்டார். சரிங்களா? ஸோ மொழிப்போர் பேரணியில் வந்து நடைபயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரது சேவைகளையும் தியாகங்களையும் கௌரவிக்கும் விதமாக அவரது நினைவாக அன்றைய தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் மு. கருணாநிதி தான் அறிவித்துள்ள ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டத்துக்கு மூவலூர் ராமவேதம் அம்மையார் ஏழை பெண்கள் திருமண உதவி திட்டம் என பெயர் சுற்றினார். இன்று வரை தொடர்ந்து நலத்திட்ட ஒழுங்கு உதவிகளை வந்து தமிழக அரசு வழங்கி வருகிறது. சரிங்களா? ஸோ 1936 சுயசரித புதினமான தாசிகளின் மோசவழி அல்லது மதிப்பீட்ட மைனர் என்ற நூலை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இவருங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ மூவலூர் ராமவேதம் அம்மையார் வந்து தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அம்மையார் என்று அழைக்கப்படுகிறார். அதை அவருக்கு சூட்டியவர் வந்து பேரறிஞர் அண்ணா. இவர் எழுதிய நூல் வந்து பார்த்திங்கன்னா புதினம். ஸோ நூல் இல்லை புதினம், தாசிகளின் மோசவழி அல்லது மதிப்பெற்ற மைனர். சரிங்களா? இந்நூலில் சோதிடம், மந்திரம், குறி சொல்லுதல் முதலிய குருட்டு நம்பிக்கை பற்றியும் கடவுள் மோட்சம் இவர்களின் பெயரால் காலத்தையும் காசையும் விரயமாக்கும் அறிவினத்தை பற்றியும் அம்மையார் வேதப்பொருளாக விளக்கியுள்ளார். சரிங்களா? ஸோ இப்போ மூவலூர் ராமவேதம் அம்மையாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சரிங்களா? இவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 1886 1968. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட காலம் வந்து 1886 1968. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். ஸோ இந்த முதல்ங்கிற வார்த்தையை டிஎன்பிசி படிக்கிறவங்க நல்லா அடிக்கோடிட்டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். முதல்ங்கிற வார்த்தையை ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. முதல் பெண் மருத்துவர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அப்புறம் வந்து சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், அதாவது முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. ஸோ முதல்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, சென்னை மாநகராட்சியின் துணை மேயர், மேயர் கிடையாது துணை மேயர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர். ஸோ இத்தனை வந்து இவருடைய சிறப்புகளுக்கு பேர் போனவங்க. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்துக்கு மூவலூர் ராமவேத அம்மையாவும் துணைன்னு இருக்காங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர். அடையாறில் 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுத்தியவர். ஸோ அவ்வை இல்லத்தை நிறுவியவர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இவங்க தான் முதல் பெண் மருத்துவர், தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர், முதல் துணை மேயர். சரிங்களா? முதல் மேயர் கிடையாது, முதல் துணை மேயர், முதல் பெண்கள் சங்கத்தின் தலைவர். ஸோ இத்தனை அடைமொழிக்கு உங்கள் சொந்தக்காரங்க. இவங்க தான் 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை வந்து நிறுவியிருக்காங்க. பெண்கள் உரிமைக்காக வந்து உழைத்து புகழ் பெற்றவர். சரிங்களா? பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா நாராயணசாமி சந்திரம்மாள். ஊர் வந்து புதுக்கோட்டை. புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் கல்வித்துறை இயக்குனர், அரசர், கல்லூரி முதல்வர், அரசரின் ஆலோசனை போன்ற பதவிகளை வைத்தவர். 6ஆம் வகுப்படி இவரின் படிப்பு நின்றபோது ஆசிரியர் பாலையா என்பவரின் முயற்சியால் மீண்டும் பள்ளியில் சேர்ந்தார். கல்லூரி முன்னிலை தேர்வு எழுதி வெற்றி பெற்றார். புதுக்கோட்டை மன்னரின் தனி யானை பெற்று கல்லூரியில் சேர்ந்தார். வகுப்பில் திரைமறைவிலிருந்து பாடம் கேட்டார். தனியறையில் தங்கி படித்தார். பேராசிரியர்கள் புகழ்தக்க வண்ணம் கல்லூரி படிப்பை முடித்தார். மருத்துவராக விரும்பினார். தம் தந்தையின் மாணவரான சீனிவாசராவின் உதவியுடன் மன்னரின் உதவி பணத்துடன் 1907 சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். 1912 மருத்துவ பட்டம் வென்றார். மருத்துவத்துறையில் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி என்ற சிறப்பையும் பெற்றார். 1913 முதல் பெண் மருத்துவமனை பணி மருத்துவராக பயிற்சி முடித்தார். எழும்பூரில் தனியாக மருத்துவ தொழில் செய்தால் விசாகப்பட்டினம் ஜார்ஜ் மன்னர் மருத்துவமனையில் பணியாற்றினார். 1914 டாக்டர் சுந்தர் ரெட்டியை திருமணம் செய்து கொண்டார்.
முத்துலட்சுமி சகோதரி சுந்தராம்பாள் புற்றுநோயால் இறந்தார். இது புற்றுநோயை போக்கும் முயற்சிக்கு முத்துலட்சுமி இழுத்தது. 1925 இந்திய அரசின் உதவியால் குடும்பத்தோடு லண்டன் சென்று செல்சியா மருத்துவமனையில் தாய்சேய் மருத்துவ பயிற்சி பெற்றார். பூனேயில் அனைத்திந்திய பெண்கள் மாநாடு 1930 கலந்துருக்காங்க. தேவதாசி ஒழிக்கும் சட்டத்துக்கு மூலவர். லண்டன் ராயல் புற்றுநோய் மருத்துவமனையில் புற்றுநோய் ஆய்வு செஞ்சுருக்காங்க. பிரான்ஸ் நாட்டு தலைநகர் பாரிஸில் மகளிர் மாநாட்டில் இந்திய மகளிர் கழகத்தின் சார்பில் கலந்து கொண்டிருக்காங்க. அதில் விதவை திருமணம், பெண்களின் உரிமை குறித்து சிறந்த சொற்பொழிவாட்டியிருக்காங்க. 1926 பெண்கள் தேர்தலில் போட்டியிட சட்டம் இயற்றப்பட்டது. தமிழக ஆளுநர் இவரை சட்ட மேலவை உறுப்பினராக்கினார். ஸோ முதல் சட்ட மேலவை பெண் உறுப்பினர் இவங்க தான். ஸோ இந்தியாவின் சட்டப்பேரவை முதல் பெண் உறுப்பினர், முதல் துணை மேயர், முதல் பெண் மருத்துவர். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு சொந்தக்காரங்க. இதுக்கெல்லாம் இவர் ஆற்றிய பணிகளும் குறிப்பிடத்தக்கவை. தேவதாசி ஒழிப்புச் சட்டம், விபச்சார ஒழிப்புச் சட்டம், பெண்கள் திருமண வயதை உயர்த்தும் சட்டம் போன்றவையாகும். ஸோ இதெல்லாம் இவங்க பற்றியான இவங்க போராடி இருக்காங்க. ஓகேங்களா. தேவதாசி ஒழிப்புச் சட்டத்துக்கு பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டது. எனினும் அம்மையார் தமிழகம் சூறாவளி பயணம் செய்து பல அறிஞர்களின் ஆதரவை பெற்றார். 1927 காந்தி சென்னை வந்தபோது அவரிடம் ஆதரவு பெற்றார். இதனால் அது சட்டமானது. தேவதாசி இனத்தைச் சேர்ந்த பெண்கள் சிலரை சென்னையில் இருந்து பெண்கள் காப்பதில் சேர்க்க விளைந்தார். அப்போது காப்பாளர் மறுக்கவே அவர்களுக்கு தன் வீட்டிலே அடைக்கலம் தந்தார். 1930 அவ்வை இல்லத்தை தன் வீட்டிலே தொடங்கினார். அன்று அந்த அமைப்பு பள்ளிக்கல்வி, ஆசிரியர் பயிற்சி பள்ளி, கைத்தொழில், செவிலியர் பயிற்சி, கிராம மருத்துவ பணி பயிற்சி, பெண்கள் விடுதி, முதியோர் என பலவற்றையும் நடத்தி வருகிறது. 1930 உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்திகள் கைது செய்யப்பட்டதை அறிந்து சட்டமன்ற மேலவை துணைத்தலைவர் பதவியையும் உறுப்பினர் பதவியும் ராஜினாமா செய்தார். 1933 சிகாகோவில் நடந்த பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார். 1949 புற்றுநோய் நிவாரண நிதி ஏற்படுத்தி 2 ஆண்டுகள் முயன்று புற்றுநோய் நிலையத்தை அடையாற்றில் ஏற்படுத்தினார். மத்திய அரசு அன்று அதனை தென்மண்டல புற்றுநோய் ஆராய்ச்சி மையமாகவும் குணப்படுத்தும் மையமாகவும் தேர்ந்தெடுத்துள்ளது. 1954 வரை தமிழ்நாடு சமூக நல வாரிய தலைவராகவும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் பணியாற்றினார். இவருக்கு 1956 பார்த்திங்கன்னா பத்மபூஷன் விருது வழங்கியிருக்காங்க. முத்துலட்சுமி ரெட்டி 1968 அடையாற்றில் தான் உருவாக்கிய புற்றுநோய் நிலையத்தில் காலமாயிருக்காங்க. ஸோ நம்ம பேசிக்காக இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கோங்க. அடிப்படையாக இவங்க யார், எங்கே பிறந்தாங்க, சொந்த ஊர் என்ன, எதுக்காக பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பெண்களின் பங்கு யூனிட் 8 இந்த கொஷின்ஸ் வரலாம். பொது தமிழ்லேயுமே இவங்களை பற்றி கொஷின்ஸ் கேட்கலாம். குறைஞ்சது இந்த 3 பேர் வீரமங்கை வேலு நாச்சியார், மூலூர் ராமநாதம் அம்மையார், டாக்டர் முத்துலட்சுமி பற்றி கண்டிப்பாக ஒரு 3-4 கொஷின்ஸ் இந்த தேர்வில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த காணொலியுமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன காணொலி வேணும் அப்படிங்கிறத நான் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம தேடி தொகுத்து அந்த சப்ஜெக்ட்லேருந்து கூட உங்களுக்கு நான் காணொலி பண்ண தயாராக இருக்கேன். ஸோ இதே போல் தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியை நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.